ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக ஆவலாக கேட்ட ஒரு சீரீஸ். ஆமாம், பாய்சனஸ் லவ். அந்த சீரீஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரீஸு முடிஞ்சுமே போயிடுச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வியூஸு எந்த அளவுக்கு போகுது அப்படின்னே தெரியலை. முடிஞ்சு போன சீரீஸுக்கு வியூஸ் போகுமா அப்படிங்கிறது எனக்குமே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட லைக்குக்காகவும் கமெண்ட்டுக்காகவுமே நான் இந்த சீரீஸையுமே போடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் சொன்னதை நிறைவேற்றணும்ல. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கி பாய்சனஸ் லவ்வில் எபிசோட் 1 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த சீரீஸோட ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீனே ஒரு அழகான ஒரு ரொமான்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எபிசோடே இந்த மாதிரி ஒரு சீனில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. 2 கேர்ள்ஸு ரொம்பவே அழகாக அவங்க நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க, அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி அவ்வளோ அழகாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ரொம்பவே க்யூட்டாக, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக அப்படியே அந்த சீனை கட் பண்ணிவிட்டு பாய்சனஸ் லவ் அப்படின்னு சொல்லி டைட்டிலையுமே போட்டுட்டு அடுத்த சீனுக்கு அப்படி கொண்டு போகிறாங்க. அப்போ ஒரு கேர்ள் நல்ல கருப்பு கலரில் அட்ராக்டிவாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, கொஞ்சம் திமிரு, ஒரு ஸ்டைலான ஒரு நடையோட அப்படி நடந்து அந்த பில்டிங்க்கு நடந்து வர்றாங்க. இவங்க தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோயின். அவங்க பேர் பேட். ஓகேவா? உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் தான் இப்போ புதுசாக பார்க்குறேன், நீங்கள்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கள்ல. சரி, இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நம்ம ஸ்டோரியை புதுசாக பார்க்குறவங்களுக்காக. ஓகேவா? இவங்க பேர் பேட்டு. அவங்க அப்படி ஒரு சின்ன திமிரோடையும் ஒரு மிடுக்கான நடையோடையும் அப்படி நடந்து வர்றாங்க. அப்போ அங்கே ஆப்போசிட்டில் இருந்த இன்னொரு பொண்ணு வேகமாக வந்து அவங்க கிட்ட பேசுகிறாங்க இல்லை, சண்டை போடுறாங்க. நீ உன்னோட பவரை எனக்கு எதிராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறியா? நீ எவ்வளோ கேவலமான வேலையை பார்க்குற அப்படின்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அதை கேட்டதும் பேட்டுக்குமே இன்னும் கோவம் வருது. உன்னோட இந்த கேவலமான வேலையை நான் கண்டிப்பாக எல்லார் முன்னாடியுமே எடுத்து சொல்லுவேன் அப்படின்ட்டு அந்த லேடி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ பேட்டுக்குமே இன்னுமே கோவம் அதிகமாக வர, நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உனக்கு தெரியுதா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னோட இந்த சுண்டு விரலை அசைச்சா மட்டும் போதும், உன்னோட ஒட்டுமொத்த லைஃபுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டுமே பதிலுக்கு பயங்கரமாக சத்தம் போட்டு அவங்களோட கோவத்தை வெளியே காட்டுறாங்க. அப்போது இந்த பொண்ணு சும்மா இல்லாமல், ஓ, உன்னால் மட்டும்தான் என் லைஃப் அழிக்க முடியுமா என்ன? நான் நினச்சேன்னா உன்னோட லைஃப் மொத்தத்தையும் நான் அழிச்சிருவேன். நீ ஒரு வெக்கக்கேடான பொண்ணு, உனக்கு இந்த வெக்கங்கிறதே கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி பேட்டை இன்னுமே அசிங்கமாக திட்டுறாங்க. அதை கேட்டதும் பேட்டுக்கு இன்னுமே அதிகமாக கோவம் வருது. அந்த கோவத்தில், எப்படி நீ என்னையே அழிச்சிருவியா, என் லைஃபையே நீ அழிச்சிருவியான்னு சொல்லிட்டு அவங்க அந்த கழுத்தில் பேட் அவங்களோட கையை வச்சு அப்படி பிடிச்சி நெரிக்கிறாங்க. நெரிச்சுக்கிட்டே, நீ உன்னோட வாயை மூட போறியா இல்லையா? நீ என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணுறியா? என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுற பர்சனாக இருந்தால் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஒன்று, அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கணும், இல்லைன்னா அவன் இறந்து போயிருக்கணும். இந்த 2ல் நீ எதுவாக இருக்க நினைக்கிற? உன்னோட முடிவை நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் பேட்டை அவங்க கையை வச்சு அப்படி பயங்கரமாக நெரிக்கிறாங்க. அவங்க அப்படி நெரிக்கவும் அவங்களுக்கு மூச்சு விட முடியல, கண்ணெல்லாம் அப்படி கலங்குது, அந்த அளவுக்கு நெரிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு ஃபைட்டுன்னு தெரியல. ஸோ அப்படி ஒரு சீன் போயிட்டுருக்கு. அப்போ அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனுக்கு வர்றாங்க. இங்கே இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்சியராக ஒரு சர்ஜரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை எடுங்க, இதை பண்ணுங்க, அந்த ப்ரெஷர் லெவலை கம்மி பண்ணுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க எக்யூப்மெண்ட்டெல்லாம் எடுத்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சர்ஜரியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சர்ஜரி ரொம்பவே நல்லபடியாக முடியுது. பேஷண்ட் இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க. நீங்கள் எல்லோரும்
நார்மலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டருமே சொல்லவும் அவங்கெல்லாம் மற்ற ஒர்க்கை பார்க்குறாங்க. அந்த டாக்டர் மட்டும் வெளியில் வர்றாங்க. அந்த டாக்டரை பாருங்களேன், எவ்வளோ ஒரு க்யூட்டாக டாக்டருக்கே இருக்கிற அந்த அமைதி, அந்த பொறுமை எல்லாமே அந்த ஃபேஸில் அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க தான் நம்ம செகண்ட் ஹீரோயின் பிரேம். ஓகேவா? நம்ம கூப்பிட்றதுக்கு வசதியாக பேரையுமே வச்சுக்கலாம். இவங்க பேர் பிரேம், நம்மளோட செகண்ட் ஹீரோயின். அவங்க அப்படி வெளியில் வரவும் டாக்டரை பார்த்ததும் அந்த பேஷண்ட்டோட பேரண்ட் வராங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் எப்படி இருக்காங்க, அவங்க ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிரேம் சொல்கிறாங்க, அவங்க இப்போ நல்லா இருக்காங்க, சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, கொஞ்ச நேரம் ஐசியூவில் இருக்கட்டும், அப்புறமா நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிரேம் அவ்வளோ அழகாக பொறுமையாக சொல்கிறாங்க. இங்கே இந்த பக்கம் இந்த கழுத்தை இன்னுமே அவங்க நெரிக்கிறாங்கல்ல, அதை இன்னுமே விடலை. அப்படி கழுத்தை பிடிச்சி அவ்வளோ கோவத்தில் நெரிச்சிட்ருக்குறாங்க. அப்போ அந்த சீனில் கரெக்டாக கட் அப்படின்னு சொல்லி அந்த சீனை முடிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா இங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டுருக்கு. நம்ம பேட் இருக்காங்கல்ல, இவங்க ஒரு ஆக்டர்ஸ். ஓகேவா? அந்த ஷூட்டிங் முடிஞ்சதும் எல்லாருமே கிளாப் பண்ணி பேட்டை பாராட்டுறாங்க. நீங்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கீங்க, இந்த எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேட்டை எல்லாருமே ரொம்பவே பாராட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பேட்டை பார்க்குறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு நேம் வராங்க. பேட்டை அவங்கள பார்த்ததும் ரொம்பவே அன்பாக கேரிங்காக விசாரிக்கிறாங்க. இங்கே வா, இங்கே வந்து சாப்பிடு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. அப்போ நேம் சொல்கிறாங்க, என்ன என்கிட்ட இவ்வளோ கேரிங்காக இந்த அளவுக்கு நடந்துக்கிற? அதுக்கு பேட்டு, நீ என்ன இந்த ஷூட்டிங் செட்டுக்கு எப்போவுமேவா வர்ற, என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே, ஸோ உன்னை பெசலாக கவனிக்கணும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நேமு, நீ இந்த மாதிரியெல்லாம் என்ன கவனிச்சுக்கிட்டேன்னா, என்ன எதுவுமே செய்ய விடலைன்னா நான் ரொம்பவே கெட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நேம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கும் பேட்டு, அப்போ அதுவுமே நல்லதானே, நீ எப்போவுமே என்னை விட்டு போக மாட்டல்ல, என் கூடவே இருப்பல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ இப்போ என்ன சாப்பிட்ற, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு நேமுக்கு ஒரு ஃபுட்டையுமே எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதை பார்த்ததும் நேமுக்கு அப்படி ஓமிட்டு வர்ற ஒரு ஃபீல் அப்படி ஆகுது. உடனே பேட் கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு, நீ ஓகே தானே, உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சின்ன பதட்டத்தோடையே கேட்கவும் நேம் சொல்கிறாங்க, இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டில் சீஸ் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல, ஆக்சுவலி உண்மையாகவே எனக்கு பசிக்கலை, சரியா, அதனால் நீ சாப்பிடு, எனக்கு எதுவும் வேணான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பேட் கேட்கல, இல்லை நீ கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், நீ சொல்லு உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு வேறு ஆர்டர் போடவா, என்ன வேணும்னு சொல்லி நேம் கிட்ட கேட்குறாங்க. நேமும், இல்லை எனக்கு பசிக்கலை, எனக்கு உண்மையாகவே பசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டு நேமை பார்க்குறாங்க, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையாட்ட, நீ ரொம்பவே டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு பேட்டு கொஞ்சம் முன்னாடி எவ்வளோ கோவமாக இருந்திருப்பாங்க, அப்படியே ஆப்போசிட்டாக குழந்த மாதிரி என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நெத்தியில் கையை வச்சு தொட்டு பார்த்துக்கிட்டு இன்னுமே பக்கத்தில் வந்து, உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தான் தெரியுது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நேமு, இல்லை உண்மையாகவே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, இல்லை எனக்கு உன்னை பற்றி ரொம்பவே கவலையாக இருக்குது, நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்காத, எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நேமும், சரி ஓகே நான் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லவும் பேட் உடனே ஓகே, அப்போது நீ அதுக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த சின்ன பசங்க பண்ணுற மாதிரி பிங்கி ப்ராமிஸ் அதையுமே பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்க ஒரு 4 டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு. இப்போ டேனும் சீட்டா அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கே இன்னும் பிரேமை இன்னுமே காணுமே, பிரேம் இன்னும் சர்ஜரி முடிச்சுட்டு வரலையா என்ன, அவளுக்கு இன்னைக்கு எத்தனை கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு இன்னுமே அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு சீனியர் டாக்டர், இவங்க எல்லாரை விட கொஞ்சம் சீனியர், அவங்க வர்றாங்க.
நீங்கள் 2 பேருமே இன்னும் அந்த ஸ்கூல் டேஸில் இருக்கிற மாதிரி சின்ன பசங்க மாதிரி வதந்தி பேசிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்னுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு சீதா, இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை, நாங்கள் பிரேமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவள் ஒரு சர்ஜரிக்கு போயிருக்கா, ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ அந்த சீனியருமே சொல்கிறாங்க, அதோ பாருங்க பிரேமே வர்றாங்க அப்படின்னு சொல்லவும், பிரேம் அப்பவும் அவ்வளோ அழகா க்யூட்டா அப்படி நடந்து வர்றாங்க. உடனே சீனியர் பிரேம் கிட்ட பேசுகிறாங்க, உன்னோட இன்விடேஷன் எனக்கு கிடச்சிது, உன்னோட மேரேஜுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு, ஒன் ஆஃப் த டாக்டர், அவங்க பேர் பவ், அவங்களுமே அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்ததும் பிரேம் கிட்ட கேட்குறாங்க, நம்ம எல்லாருமே உன்னோட பேச்சுலர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பிரேம் அதுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்போ பேச்சுலர் பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், மற்ற இவங்க 3 பேருமே அதெல்லாம் முடியாது, பேச்சுலர் பார்ட்டி கண்டிப்பாக வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லியாச்சு ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு காரில் ஒரு கிளப்புக்குமே போகிறாங்க. அதை பேச்சுலர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அந்த கிளப்புக்கு போகிறாங்க. அப்போது அதே கிளப்புக்கு தான் பேட்டுமே வர்றாங்க அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக. எப்போவுமே பேட்டு ஒரு கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸு, ஒரு கருப்பு கலரில் ஒரு கண்ணாடி அதை போட்டுட்டு வர்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு அதை பார்த்ததும், நீ முதல்ல இந்த கண்ணாடியை கலட்டு, இங்கே இருக்கிற எல்லாருமே உன்னைத்தான் பார்க்குறாங்க, நீ இப்படி இருந்தா இங்கே இருக்கிற யாருக்குமே உன்னை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேட்டு, நான் இங்கே யாரையும் மீட் பண்ணுறதுக்காகலாம் வரல சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேட்டோட ஃப்ரெண்டு, இந்த கிளப்பில் இருந்து எந்த ஒரு நியூஸுமே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸோ நீ நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், பேட்டுமே அவங்களோட கண்ணாடியை கலட்டுறாங்க. எனக்கு இந்த மேல் ஆக்ட்ரஸ் கூட நடிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு, அப்போ உண்மையாகவே உனக்கு ஒரு பொண்ணைத்தான் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நீ எல்லாருக்கிட்டையுமே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறியா? ஆனால் எதுக்காக நீ இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணை டேட் பண்ணலை? அதுக்கும் அந்த உன்னோட ஃப்ரெண்டு தான் காரணமா? அதான் அந்த நேம் தான் காரணமா? அவளை நீ முட்டாள்தனமாக நேசிக்கிறியே, அதுக்கு அதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி பேட் கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதுதான் உனக்கான நேரம் சரியா, நீ வேற யாராவது ஒரு பர்சனை சூஸ் பண்ணிக்க, அந்த நேமை விட்டுரு, நேம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கிட்ட சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? நேமை பற்றி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா என்ன ஏது அப்படின்னு தெரியலை. ஆனாலும் பேட்டுக்கு ஒரு சின்ன அட்வைஸை அந்த இடத்துல கொடுக்குறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் இந்த 4 டாக்டர்ஸும் பேச்சுலர் பார்ட்டியை என்ஜாய் பண்ண வந்திருக்காங்கல்ல, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அவங்க அழகாக டான்ஸ் ஆடி அவங்க அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போது கரெக்டாக பிரேமை மட்டும் பேட்டோட கண்ணில் படுறாங்க. பேட்டை அப்படி பிரேமை பார்க்குறாங்க. அவ்வளோ அழகா க்யூட்டாக அப்படி டான்ஸ் ஆடுறத அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே, எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா, க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி பிரேமை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களையும் அறியாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதை பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு நோட் பண்ணுறாங்க. நீ எப்படி யாரைத்தான் பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேட் அதுக்கு இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கண்ணு பிரேம் பக்கம்தான் போகுது. அப்போவும் பிரேமை தான் பார்க்குறாங்க. உடனே ஃப்ரெண்டு, இல்லை நீ யாரை தான் பார்க்குற, நானுமே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுவும் அந்த கூட்டத்தில் 4 பேர் ஆடுறாங்களே, அங்கே தானா அந்த பொண்ணைத்தான் நீ பார்க்குறியா? அவள் உண்மையாவே ரொம்பவே அழகாக இருக்கால்ல, உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? நான் இப்போவே போயிட்டு அவளோட நம்பரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. உடனே பேட்டு, ஹே வேணா இருன்னு சொல்லி பிடிக்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு இல்லை, தன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பார்க்குற அப்படின்னு தெரியறதுக்குள்ளே போயிட்டு நம்பர் வாங்க வரைக்கும் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கணும்ல, ரொம்ப நல்லா இருக்கும்ல. சரி, இங்கே இவங்க இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும்
நல்லா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு டான்ஸ் சொல்கிறான், இப்போ உனக்குமே மேரேஜ் ஆக போகுது, அதுக்கப்புறம் நாங்களுமே இன்னுமே தனிமையாகிருவோம் அப்படின்னு சொல்லவும் பிரேமு, ஏ இல்லைப்பா, எனக்கு மேரேஜ் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களோட தான் இருப்பேன் அப்படின்னே சொல்கிறாங்க. அப்போது பிரேம் கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, உனக்கு மேரேஜ் அன்னைக்கு அங்கே இருக்கிற ஹோஸ்ட்டு, அதான் ஆங்கர், அவர் உன்கிட்ட கேள்வி கேட்பான், உனக்கு உன்னோட பிரைடை எதுக்கு பிடிச்சிருக்கு, எதனால் நீ அவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் செரமோனியில் கேள்வி கேட்பாங்க. அப்போ நீ என்ன பதில் சொல்லுவ? ஸோ அதுக்கு நீ இப்போவே ப்ரிப்பேர் ஆகிரு, இப்போவே நீ ட்ரையல் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் குடிச்சிட்ருக்கிற அந்த கிளாஸு, அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து பிரேம் கிட்ட மைக்கு மாதிரி யூஸ் பண்ணிட்டு கேட்குறான், எதுக்காக அவனை லவ் பண்ண, உங்களுக்குள்ளே எப்படி அந்த லவ்ங்கிறது க்ரியேட் ஆச்சு என்னன்னு சொல்லிட்டு பிரேம் கிட்ட கேட்குறாங்க. பிரேமு யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளே நடந்த ஃபஸ்ட்டு மீட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க. அப்போது பிரேமோட ஃபியான்சியும் வருவாங்க. பிரேமை அழகாக உட்கார வச்சு ஃபுட்டெல்லாம் எடுத்து கொடுத்து ஊட்டி விட்டு அந்த ஃபுட்டுக்கு அவனே பே பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நானே ஒன்று வீட்டில் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு அந்த பிக்கப்பு ட்ராப்பு அது எல்லாத்தையுமே அவனே பண்ணுவான். இது எல்லாத்தையுமே பிரேம் யோசித்து பார்த்துட்டு அவன் ஒரு நல்ல ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி தான். இவன் என்ன சொல்கிறான், நம்ம அவனை பற்றி கேட்குறோம், அவனுக்கு அந்த லவ் எப்படி க்ரியேட் ஆச்சு அப்படின்னு தானே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கேட்குறாங்க. அவ்வளோதானா, வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்கவும் பிரேம் மறுபடி அவன் கொஞ்சம் பர்ஃபெக்டான ஆள், என்னோட ஃபேமிலியை என்னையும் ரொம்பவே மதிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பிரேமுக்கு அவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ சீட்டா சொல்கிறாங்க, என்ன மாதிரி சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ளே ஏதாட்டும் ஐகானிக்காக ஒரு விஷயம், அது எப்படின்னா அவனை பார்க்கும்போது உனக்குள்ளே ஹார்ட் பீட் அது அதிகமாக துடிச்சுதா, இல்லைன்னா அவன் இல்லாமல் உன்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உனக்குள்ளே அந்த ஃபீல் இருந்துச்சா அப்படின்ட்டு மறுபடியும் பிரேம் கிட்ட கேட்குறாங்க. பிரேமுக்கு அப்பவும் என்ன சொல்லன்னு தெரியலை. அவங்களுக்கு அந்த லவ்ங்கிற விஷயத்த அவங்க இன்னுமே ஃபீல் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை, இன்னுமே யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அவன் என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற பதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஒரு டவுட்டாகவே இருக்குது. அந்த டவுட்டில் கேட்குறாங்க, நீ உண்மையாக அவனை லவ் தான் பண்ணுறியா? அவன் சொல்கிறது உண்மைதான் பவ், நீ என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சது, நம்ம இப்போ மறுபடியுமே ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சியர்ஸ்ன்னு சொல்லிட்டு மறுபடி ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. பிரேமு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த ட்ரிங்க்ஸையுமே குடிக்கிறாங்க. அப்படி நிறைய ஷார்ட்ஸ் போகுது, நிறைய குடிக்கிறாங்க. அப்போது சீட்டாவும் பவும் அங்கேருந்து வெளில போகிறாங்க. இங்கே டேனும் பிரேமும் மட்டும்தான் இருக்காங்க. பிரேம் நல்லா குடித்து மட்டையாயிட்டாங்க. டேன் கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ வீட்டுக்கு போகணும், கார் எங்க, நான் இப்போ வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும் டேனு, இரு, நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வர்றேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு, வேறு எங்கேயுமே போகாத, நீ இங்கே இரு, நான் இப்போவே வந்துடுறேன், அவங்கள கூப்பிட்டுட்டு வர்றேன், நம்ம எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டு டேனு பிரேம் அங்கேயே விட்டுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை தேடி போகிறாங்க. அப்போது பிரேமு அவன் சொல்கிறத கேட்காம அந்த குடிச்சிருப்பாங்க, அந்த போதையில் அங்கேருந்து எழுந்து நடந்து போகிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பேட்டுமே இந்த கிளப்புக்கு வந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸு டேனு, சீட்டா, பவ் இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இங்கே பிரேமை காணும். அப்போ டேன் சொல்கிறான், நான் அவளை இங்கே தான் இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன், அவளை காணோம், அவள் எங்கே போனான்னு தெரியல, வாங்க நம்ம தேடுவோன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. இவங்க எல்லாருமே பிரேமை தேடுறாங்க. பிரேம் என்ன பண்ணுறாங்க, அந்த அந்த போதையிலேயே அப்படி நடந்து வர்றாங்க. இங்கே பார்க்கிங் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே 2 கார் இருக்குது, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. அவங்க குழப்பத்தில் பேட்டோட காரில் ஏறிடுறாங்க. அப்போது பேட்டு பார்க்குறாங்க, யார் இது, நம்ம காரில்
வந்து ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், அவங்க பார்ட்டியில் பார்த்த அந்த பொண்ணு அப்படியே பார்க்குறாங்க. அப்போ பிரேமு அப்படி மயங்கி விழுறாங்க. பேட் அவங்க கையை வச்சு தாங்கி பிடிச்சிக்கிட்டு அப்படி பார்க்குறாங்க. அப்படியே ரசித்து பார்த்துட்டு அவங்கள அப்படியே சீட்டில் நேராக உட்கார வைக்கிறாங்க. எங்கே இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரேமை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்க்குறாங்க. பிரேம் அந்த இடத்துல இல்லை. சரி, நீ என்ன பண்ணுறது, அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாம், அவள் எங்கே இருக்கா நீ தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிரேமுக்கு காலுமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபோனு அந்த டேபிளில் அங்கேயே தான் இருக்குது. பிரேம் அந்த ஃபோனு, அவங்க ஹேண்ட்பேக்கு எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க. எங்கே பேட்டு பிரேம் எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பிரேம் எழுந்துக்கவே இல்லை. அவங்க தான் செம்ம போதையில் இருக்காங்க. ஸோ அவங்க எழுந்துக்கவே இல்லை. நான் உன்னை என்னோட வீட்டுக்குமே கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த சீட்டு பெல்ட்டையுமே போட்டு விடுறாங்க. அப்போ அந்த சீட்டு பெல்ட்டை போடும்போது இன்னுமே பக்கத்தில் அப்படி க்ளோஸாக போகவும், பிரேம் அந்தளவுக்கு க்ளோஸாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. மெதுவாக சீட் பெல்ட்டையுமே போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே இன்னுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தேடிக்கிட்டே இருக்காங்க. சீட்டா பவுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு பவு, எனக்கு எப்படி தெரியும், அவள் காணாமல் போயிடுவான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளப்பில் இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒருத்தன் சொல்கிறான், அவங்க பார்க்கிங்கு போகிறத நானுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், இவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு வேளை அவள் தப்பான காரில் தான் ஏறி போயிருக்கணும். யார் அவளை கூப்பிட்டு போயிருப்பா, அவள் ரொம்ப குடிச்சிருக்காளே, யார் கூப்பிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பிரேமை பேட் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. பிரேமை அங்கே போனதும் அந்த போதையில் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியலை, அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே அப்படி கலட்டுறாங்க. இவங்க அப்படி கலட்டவும் பேட்டுக்கு அதிர்ச்சி, ஏய் என்ன பண்ணுற, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை கலட்டினதுக்கப்புறம் இருக்கிற அழகை அப்படியே ரசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கண்ணு முன்னாடி நின்னா ரசிக்காமல் இருக்க முடியுமா, இல்லை பார்க்காம தான் இருக்க முடியுமா? இல்லை. அப்போ பேட் அப்படியே பார்க்குறாங்க. பிரேமு அங்கேருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பேட் அவங்கள பிடிச்சிக்கிட்டு, நீ இப்போ எங்கே போகிற, இங்கேருந்து எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரேமு, நான் ரொம்ப சூடாக இருக்கேன், என்னை கொஞ்சம் விடு, என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கேருந்து போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. பேட் அவங்கள பின்னாடியே போயிட்டு தடுத்து பிடிச்சி நிறுத்துறாங்க. மறுபடி பிரேமு, நான் இப்போ ரொம்பவே கோல்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டுக்கு இவ என்ன சொல்கிறா, நீ இப்போ தானே சொன்ன சூடாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே என்ன கோல்டாக இருக்கேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்கவும், பிரேமு பேட்டோட தோளில் அப்படியே கையை போட்டு அப்படியே கையை கோர்த்துக்கிட்டு ஹக் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க. பேட்டுக்கு என்ன செய்யன்னு தெரியலை. அப்படி அவங்க கட்டி பிடிக்கவும் என்ன பண்ணன்னு தெரியாமல் அவங்க 2 பேருமே அப்படி தடுமாறி பெட்டில் விழுறாங்க. பிரேமு அந்த அரை மயக்கத்தில் அப்படி பேட்டை பார்க்குறாங்க. பேட்டு அதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை. தெரியலை, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை அப்படி பக்கத்தில் பார்க்கவும் பேட்டு அவங்க அந்த சென்ஸில் இல்லை. ஸோ அப்படி அவங்கள அறியாமலே கிஸ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க லிப்ஸ்லையுமே அவ்வளோ அழகா மெதுவாக அப்படி கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கே ஞாபகத்துக்கு வருது, சே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்ட்டு எழுந்துக்கிறாங்க. அப்போவும் மறுபடி பிரேமோட அந்த செஸ்ட்டில் சின்னதாக ஒரு கடி, கொஞ்சம் அழுத்தமாக, அதில் மார்க் விழுற அளவுக்கு, அதில் அந்த தடம் பதிகிற அளவுக்கு ஒரு சின்னதாக மார்க்கு அப்படி லைட்டாக கடிச்சு வச்சுட்டு, இந்த மார்க்கை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அடுத்த நாள் காலையிலையுமே ஆகுது. பிரேம் அப்போ தான் எழுந்துக்கிறாங்க. இங்கே என்ன நடந்துச்சு, நான் இப்போ எங்கே இருக்கேன், எனக்கு என்னாச்சு, இது என்ன இடம், இது எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாங்க. நினச்சி பார்க்குறாங்க, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நம்ம பவ்வோட காரில் ஏறணும், ஆனால் எப்படி இங்கே வந்தோம், இது என்ன பிளேஸு அப்படின்னு தெரியலையே நீ அப்படி யோசித்து பார்க்கும்போது
அந்த லிப்ஸை டச் பண்ணும்போது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஐயோ நேற்று நம்ம யாரையோ கிஸ் பண்ணோமே அப்படின்ட்டு ஞாபகத்துக்கு வரவும் டக்குனி ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. கிஸ் பண்ணிட்டப்போ என்னமோ நடந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ட்ரெஸ் எல்லாம் போட்ட மாதிரியே இருக்குது. ஓகே, அப்போ எதுவும் நடக்கலை அப்படின்ட்டு ஒரு தைரியமாக இருக்குது. அங்கேருந்து எழுந்து வராங்க. பக்கத்தில் டேபிளில் ஒரு நோட்ஸ் இருக்குது, அதை எடுத்து படிக்கிறாங்க. நேற்று நீ தப்பாக என்னோட காரில் ஏறிட்ட, ஏன்னா நீ ரொம்பவே குடிச்சிருந்த. ஸோ அதனால் உனக்கு தெரியலை, நான் தான் உன்னை இங்கே அழைச்சிட்டுமே வந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ இந்த மாதிரி பப்ளிக்காக யார் முன்னாடியும் உன்னோட ட்ரெஸ்ஸை கலட்டாத அப்படின்னு சொல்லி அந்த நோட்ஸில் எழுதியிருக்கு. உடனே பிரேம் அதை பார்த்துட்டு தேங்க்யூ ஏஞ்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரேமுக்கு அது ஒரு பொண்ணு தான் அப்படிங்கிறது தெரியுதா என்னன்னு தெரியல. என்கிட்ட எந்த ஒரு அட்வான்டேஜும் எடுத்துக்கலல்ல, ஸோ அதுக்காக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு இந்த எபிசோடை இதோட முடிக்கிறேன், சரியா? இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம், ஓகேவா? இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படிங்கிறத உங்களோட சஜஷனை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.